ராதே கிருஷ்ணா. அழகான ஒரு இடம் இது. இந்த ஊர் பேர் திருந்து தேவன்குடி அப்படின்னு பேர். கும்பகோணம், தஞ்சாவூர். கும்பகோணத்தில் ரொம்ப பக்கத்தில், சுவாமி மலையிலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த ஊர் சுவாமி பேர் கர்க்கடேஸ்வரர்னு பேர். ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். துர்வாசர் அழகாக ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபூஜை பண்ணிட்டு போயின்னு இருக்கார். அப்போ ஒரு கந்தர்வன் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறான், நண்டு மாதிரி நடக்கிறீங்கன்னு. உடனே துர்வாசர் அவனுக்கு சாபம் கொடுத்துட்றார், நீ நண்டா போடா அப்படின்ட்டார். ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஊருக்கு போ, இந்த ஊரில் இருந்துண்டு அழகாக டெய்லி சிவபூஜை பண்ணு, அப்போ உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். அந்த நண்டாக இருந்துண்டு இந்த கோவிலை சுற்றி வெளியில் அகழி இருக்குது. அந்த அகழியில் நண்டாக இருந்து தினமும் சிவபெருமானுக்கு தாமரைப்பூவை எடுத்து அழகாக பூஜை பண்ணின்னு இருக்கான். அதே சந்தர்ப்பத்தில் இந்திரனும் இந்த இடத்துல வந்து அழகாக டெய்லி சிவபெருமானுக்கு தாமரையெல்லாம் எடுத்து பூஜை பண்ணின்னு இருக்கான். அப்போ ஒரு நாள் அவன் பூஜை பண்ணும்போது, என்னடாது சிவபெருமான் மேலே நண்டு இருக்கேன்னு சொல்லி தன் கையில் இருக்க ஆயுதத்தை கொண்டு அப்படி வெட்டுறான். வெட்டும் பொழுது அந்த நண்டு பயந்து போய்டுறது. பயப்படும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய தலையிலேயே ஐக்கியமாகுன்னு சொல்ல அந்த நண்டு சிவபெருமானுடைய தலையில் அப்படி உள்ளே இறங்கிறது. இன்றைக்கும் சிவபெருமானுடைய தலையில் அப்படி ஒரு தொலை இருக்குது. காத்தால 9 மணிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய தலையில் உள்ளுக்குள்ளே அப்படி அபிஷேக பால் போகிறது. இன்னொரு பக்கம் வெளியிலையும் வர்றது. சாதாரண லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணால் மேலே அப்படி வழியும் இல்லையா, இங்கே உள்ளுக்குள்ளே போகிறது. உள்ள பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள் தான் அவர் அதை பார்க்க முடியும். அதே சமயத்தில் இவன் வெட்டின தழும்பும் அந்த சிவபெருமானுடைய தலையில் இன்றைக்கும் இருக்குது. ஸோ நண்டா வந்த கந்தர்வன் சிவபெருமானுடைய அப்படி தலைக்குள்ளே நுழைஞ்சு அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்ததுனால நண்டுன்னா கர்க்கட்டம். ஸோ கர்க்கடேஸ்வரர் அப்படின்னு இவருக்கு அழகான ஒரு திருநாமம் இந்த கர்க்கடேஸ்வரருடைய கோவில். ஸோ கர்க்கட்டம் அப்படின்னாலே ஆயில்யம், பூசம், புனர்பூசம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கடகராசி, அந்த கடகராசிக்காரர்களுக்கு விசேஷமான ஒரு கோவிலாக சொல்லப்படுறது. ரொம்ப அழகாக இருக்கார், நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கார் சுவாமி. இங்கே வந்து ஒரு ராஜா, ஒரு சோழ ராஜன், அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உடம்பு முடியாமல் போய்டுறது. அப்போ அந்த உடம்பு முடியாமல் போன சமயத்தில் அழகாக அந்த ராஜா சிவபெருமானத்தில் பிரார்த்தனை பண்ண ஜோரா சிவபெருமான் அவருக்கு ஒரு இறைவனும் இறைவியும் மருத்துவச்சி வேஷத்தில் வந்து ரொம்ப அழகாக அவர் வியாதிக்கு மருந்து கொடுக்குறார். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அப்போ என்ன பணம் வேணும், ஏது வேணும் எல்லாம் கேட்கும்பொழுது ராஜா சொல்கிறான். ராஜா கேட்குறான், அப்போ மருத்துவச்சி சொல்லலாம், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஒரு ஊராக போய் சிவபூஜை எல்லாம் பண்ணின்னு இருக்கோம்னு சொல்ல, அப்புறமா இங்கே வா ஐஷன் வந்துட்டு இந்த இடத்துல சிவன் கோவில் பாழ்பட்டு கிடக்கு, இதை சரி பண்ணுன்னு சொல்ல உடனே ராஜா பார்க்குறான். அந்த சிவபெருமான் எடுத்து புனருத்தாரணம் பண்ணும்போது சிவபெருமானுக்குள்ளேயே அம்பாளும் அந்த மருத்துவனும் மருத்துவச்சி மறைஞ்சிடும். அப்போ தான் தெரிய வந்தது சிவபெருமானும் பார்வதி தேவியும். அதன் பிறகு கோவிலை புனருத்தாரணம் பண்ணுறான். உள்ளுக்குள்ள சிவபெருமான் ஸ்வயம்பு மூர்த்தி. அதுக்கப்புறம் பார்க்குறான் அம்பாள் கிடைக்கல, சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு தேவியை பிரதிஷ்டை பண்ணுறான். அவளுக்கு பேர் அருமருந்து நாயகின்னு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கோவிலை சுற்றி வெளியில் அகழி இருக்குது. அந்த சமயத்தில் அந்த அகழியில் இந்த தேவி கிடச்சா, அதனால் அவளை திரும்பி எடுத்து வச்சு அபூர்வ நாயகி அப்படின்னு அழகாக பெயர் வச்சு விட்றான். அதனால் இங்கே 2 அம்பாள், அபூர்வ நாயகி, அதுக்கப்புறமா அருமருந்து நாயகி அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். இங்கே திருநீற்று பச்சை, சிறியானங்கை, பெரியானங்கை அந்த மூலிகைகள் தான் ஸ்தலவிருட்சமாக இருக்குது. ஸோ இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தலம். கட்டாயம்
வந்து சுற்றி வர வயக்காடு, அதுக்கு நடுவில் இந்த கோவில் பார்க்குறதுக்கே பெரிய பாக்கியம். இந்த கோவில் நிச்சயமாக வந்து சேவிக்கணும். சிவபெருமான் தலையில் நண்டு உள்ளே போகும்படியான ஒரு தொலையும் இருக்குது. இங்கே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண அந்த எண்ணெயை கொடுக்குறார்கள். அந்த எண்ணெயை டெய்லி வாங்கி சாப்பிட்டோம்னா அழகாக வியாதியெல்லாம் தீர்றது அப்படின்னு காண கிடைக்கிறது. பேரே அழகு இல்லையா? கற்கட்டேஸ்வரம். இந்த ஊரில் இருக்க வாழை கேட்டோம்னா நண்டு கோவில் அப்படின்னு தான் பேர். சரியா? ஸோ நீங்கள் கடகராசியா, ஆயுள் நட்சத்திரமா, புனர்பூசமா, பூசமா, இவரை வந்து பார்த்துருங்கோ. கற்கட்டேஸ்வரர். நான் சென்னையிலேருந்து கும்பகோணம் வரும்பொழுது எதிர்ச்சியாக இந்த கோவிலோட பேரை பார்த்துட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். ராதே கிருஷ்ணா. திருந்து தேவன்குடி. இந்திரன் இங்கே திருந்தினால திருந்து தேவன்குடி, திருவிசநல்லூர் அந்த டெரிட்டரிக்குள்ளே தான் இந்த கோவில் வர்றது. ராதே கிருஷ்ணா.